ஹாய் எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? வெட்னஸ்டே காலையில் எழுந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை இந்த ஊற வச்சிருக்க சுண்டலை வேக வைக்கிறது தான். வேக வச்சுட்டு இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு வந்து பாலக் சப்பாத்தி தான். இந்த கீரையை வாரத்தில் 2 நாள் எப்படியாவது கொடுத்துடணும். அச்சச்சோ! இல்லைன்னா ஏதோ நமக்கே ஒரு நான் கில்ட்டியாக இருக்கேன். ஏன்னா நம்ம ஒழுங்காக கொடுக்கலையா சாப்பாடுங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இன்றைக்கி பாலக் சப்பாத்தி, ஒரு நாள் ஜூஸு, ஒரு நாள் இந்த மாதிரி அதுலையாவது போட்டு கொடுத்துடணும். இன்றைக்கி மல்டிக்ரெயின் சப்பாத்தி, அதில் கொஞ்சமாக உப்பு ஓமம்லாம் போட்டு கீரையில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா 6:30 மணிக்கு சாஃப்டாக வரட்டும்னு பிசைஞ்சு வச்சுட்டேன் மாவு. இன்றைக்கி எல்லாருக்குமே பழைய சாதம் தண்ணி தான். ஏன்னா எப்போ பாரு இந்த திராட்சை தண்ணி அதெல்லாம் குடிச்சிட்டு இது வேஸ்ட் ஆகுதுன்னு எல்லாருக்கும் பழைய சாதம் தண்ணி குடிச்சாச்சு. நான் எப்படி பன்னீர் பண்ணுவேன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு கிராம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுருவேன். வெங்காயத்தை வந்து அரைச்சி போட மாட்டேன். அந்த கண்ணாடி பதம் வர மாதிரி வதக்கிட்டு தக்காளி பழம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் முந்திரி, தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிருவேன். இந்த பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கலக்கிக்குவேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சரியாக அரையாதுன்ட்டு நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம்லாம் இதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சமாக பன்னீர் எடுத்துகிட்டு ஏடோட திக்கான பால், அது கூட கொஞ்சமாக சர்க்கரை போட்டு அரைச்சிருவேன். கொஞ்சமாக கேப்சிகம் போட்டேன். ஏன்னா கேப்சிகம் போட்டால் சந்தோஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பன்னீர் வந்து செஞ்சோம்னா பன்னீர் மட்டும் டக்குன்னு காலியாகிடும். அந்த கிரேவி அப்படியே இருக்கும், அதில் இருக்க பன்னீர். அதனால் பன்னீர் நல்லா உதுத்து நெய்யில் வறுத்து இன்றைக்கி போட்டுட்டேன். சூப்பராக பன்னீர் கிரேவி இந்த பக்கம் ரெடி ஆச்சு. இந்த பக்கம் சப்பாத்தியும் நல்லா ஃப்ளஃபியாக வந்துச்சு. நான் சப்பாத்தி வந்து ரொம்ப மெனக்கிட்டெல்லாம் மாவு பிசைஞ்சிக்க மாட்டேன். இந்த கல்லை வச்சு குத்திடுவேன். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. கடைசியாக இதில் அந்த கஸ்தூரி மேத்திலாம் தூவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடும் கட்ட ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி புட்டுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டேங்கிறதால ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு அதில் சாட் மசாலாம் போட்டு ஒரு வழியாக சாப்பாடு கட்டியாச்சு. பை.